வணக்கம். அப்ஜி சமையல் இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம் அப்படின்னா, மணவளம். மணவளம் வந்து செட்டிநாடு சைடில வந்து ஒரு இனிப்பு வகை. இது வந்து ரொம்பவும் இனிப்பா இருக்காது. மீடியம் லெவல்ல ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். வழக்கமா நம்ம தீபாவளிக்கு வந்து அதிரசம் மட்டும் தான் வந்து இனிப்பு பண்ணுவோம். இந்த தடவ புதுசா வந்து மணவளம் ட்ரை பண்ணி பாருங்க. மணவளத்தில வந்து எல்லா வகையான பருப்பும் சேர்த்து செய்றனால ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு 200 கிராம் உளுந்து, இதெல்லாம் தனித்தனியா நம்ம வந்து வெறும் சட்டில வந்து இந்த மாரி வந்து வறுத்துக்கங்க. அப்பதான் வந்து மணவளம் நல்லா வாசமா இருக்கும். பச்சை ஸ்மெல் அடிக்காம இருக்கும். அடுத்து பாசிப்பருப்பு 400 கிராம். சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். துவரம்பருப்பு 200 கிராம். இதையும் வறுத்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு 200 கிராம் சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க. இது கூட பச்சரிசி 200 கிராம் எடுத்து மிஷினில் வந்து அரைச்சிக்கோங்க. அப்படி மிஷின் இல்லை அப்படின்னா வந்து வீட்டிலே வந்து மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிடணும். மாவு அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கணும் மாவை. அப்போ தான் ஏதாவது குச்சி கல் இந்த மாதிரி தூசி எதாவது இருந்துச்சுன்னா வந்துடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். அதிகம் சேர்க்கக்கூடாது, ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். மாவு வந்து கையில் ஒட்டாமல் இருக்கணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ மாவு ரெடியானதும் மணவள கட்டையில் வச்சு புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட்டை இல்லை அப்படின்னா நம்ம சாதாரணமாக வந்து வத்த புளியறதுல இந்த மாதிரி அச்சில் உளுந்தம் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்கணும். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சான்னு மாவில் கொஞ்சமாக அந்த மாதிரி எடுத்து போட்டு பாருங்கள். இது போட்டோன்னே இந்த மாதிரி வந்து பொரிஞ்சு மேலே வரணும். அப்படின்னா வந்து எண்ணெய் கரெக்டான ஹீட்டில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம மணவளம் புழிஞ்சிடலாம். இந்த மாதிரி கட்டையில் வச்சு ஒரு கட்டையை ஃபுல்லாகவே இந்த மாதிரி புழிஞ்சிருங்க. இதை நம்ம அதுக்கப்புறமா தான் உடச்சி விடுவோம். அதனால் எந்த சைஸில் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி திருப்பி போடணும். திருப்பி போடும்போது வந்து எண்ணெய் தெறிக்கும். அதனால் இன்னொரு கரண்டி வச்சு திருப்பி போட்டுக்கோங்க. ரெண்டு சைடு நல்லா வேகணும். இந்த பாருங்கள், எண்ணெயோட முறையெல்லாம் வந்து இந்த மாதிரி அடங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சிகப்பாக இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் வெளியில். நம்ம இந்த மாதிரி எல்லா மாவையும் புழிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம மணவளம் கூட சேர்க்குறதுக்கு தேவையான பொட்டுக்கடலையும் தேங்காயும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் நெய் ஊற்றி ஒரு பாத்திரத்தில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ பொட்டுக்கடலையை இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். அடுத்து தேங்காயை நல்லா கீறி இந்த மாதிரி சின்ன சின்ன பல்ல எடுத்து வச்சுக்கணும். தேங்காய் நல்லா முத்தின தேங்காவாக இருக்கணும். ரொம்ப இளம் தேங்காய் இருக்கக்கூடாது. தேங்காயை நல்லா வதக்கணும். கொஞ்சம் கூட அதை தண்ணி சத்து இல்லாத அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துடணும். தண்ணி சத்து இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமே மணவளம் வந்து கெட்டு போயிடும். மணவளத்தில் இந்த தேங்காய் தான் ரொம்ப ஸ்பெஷல். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதை கண்டிப்பாக சேருங்க. இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு 1/2 கிலோ வெல்லத்தை இந்த மாதிரி நச்சு சேர்த்துக்கலாம். பாகு வந்து ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அந்த பாகை மேலே விட்டோம் அப்படின்னா தண்ணியில் வந்து கரைஞ்சி போயிடாமல் இருக்கணும். இப்போ நம்ம மணவளம் செய்யலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க மணவளமும் இது கூட சேர்க்குறதுக்கு தேவையான பொட்டுக்கடலை தேங்காய் சேர்த்துக்கோங்க.
பாக்கு வந்து அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் இதில் நம்ம உடச்சி விட்டு செட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு அரை சட்டி தான் இருக்கும். இப்போ நம்ம இது மேலே காய்ச்சி வச்சுருக்க பாகை வந்து சேர்த்துடலாம். பாகு இப்படி சேர்க்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி விட ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து பாகு வந்து எல்லா இடத்துக்கும் போகும். பாகு இந்த மாதிரி வந்து சுற்றிலும் ஊற்றணும். ஒரே இடத்துல ஊற்றுனீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பாகு வந்து சேராது. கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. ஒரே டைமில் ஊற்றி பாகை சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு பாகை சேர்த்துட்டே இருக்கணும். இதை வந்து கலந்து விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் கைவிடாமல் கிண்டினீங்கன்னா தான் வந்து மணவளம் வந்து கரெக்டான பதத்துக்கு வரும். இல்லாட்டி வந்து ஒன்று சேர்ந்துட்டு ஒட்டிடும், உதிரி உதிரியாக வராது. அவ்வளோதான், நம்மளோட மணவளம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.